சாப்பிட்ற? கேக் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. இனிமேல் நான் கேக்கு செய்ய மாட்டேன். இது வரைக்கும் செஞ்ச கேக்லேயே எது உனக்கு பிடிச்சிருந்துச்சி? எனக்கு எல்லா கேக்கும். ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக மைண்டில் இருக்குது? மைண்டில் இருக்குன்னா நியூ இயர் அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சீங்களா அந்த கேக்கு. இன்னைக்கு இப்போ சாப்பிட்டது இது செகண்ட் இடத்துல பிடிச்சிருக்கு. ஓ, வேற எதுவும் வரல. அப்பப்போ தின்னு தீக்க வேண்டியது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லாம் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி விலாக் வந்து ஒரு லன்ச் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என் ஸ்டைலில் வந்து நான் எப்படி ஃபிஷ் குழம்பு வைப்பேன் அப்படிங்கிறத வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து வாவல் ஃபிஷ் தான் வந்து தண்ணியில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஐஸ் விட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ் குழம்பு ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று குடித்தா தேவலாம் போல் இருந்துச்சு. அதுக்காக வந்து இந்த காஃபி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காஃபி குடிச்சிக்கிட்டே நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். சம்டைம் வந்துட்டு லஞ்சு சமைக்கும் போது எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருக்கும். ஸோ கொஞ்சமாக காஃபி குடிச்சிட்டு நம்ம வந்துட்டு லஞ்ச் வந்து கடகடன்னு செஞ்சிடலாம் வாங்க. இன்றைக்கி ஷகில் குட்டி மட்டும் ஸ்கூல் போகல, அவங்க மட்டும் வீட்டில் இருக்கான். ஸோ டிவியில் வந்துட்டு சாங் ஏதாவது ப்ளே பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து குக் பண்ண போகலாம் அப்படின்ட்டு சாங்ஸ் வந்து பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் ஓல்டு சாங்காக வந்து நமக்கு சம்மந்தமே இல்லாத 18 கிட்ஸோட சாங் வந்து ப்ளே பண்ணி வச்சுட்டு சரி அப்படியே சமைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வாவல் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் க்ளீனிங் கொஞ்சம் ஈஸி தான் மற்ற மீனோட கம்பேர் பண்ணும்போது. எனக்கு இது வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து இன்னொரு முறை அந்த செலாம்பெல்லாம் எடுக்கிறது வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னுமே நீட்டாக இருக்கும். என்ன தான் வந்து க்ளீன் பண்ணியிருந்தாலும் நம்ம ஒரு முறை செஞ்சுக்கலாம். நிறைய நாள் வந்து வீடியோவே போடலன்னு நினைக்கிறேன். இந்த மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகி இதில் வந்து நான் 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். 1 மந்த்துக்கே 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். நானே வந்து ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. மற்றபடி ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ரொம்ப லேசினஸ், அப்புறம் என்ன சொல்கிறது, எல்லாம் இவ்வளோ நாள் எனர்ஜியாக இருந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சோம்பேறியாக இருந்தேன் அப்படின்னாக்கா இந்த ஜனவரி மந்த்து தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ ஒரு லேசினஸ். ஏன் அப்படி இருக்கிறேன்னு எனக்கே தெரியல. நான் நினைப்பேன் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு எடிட்டிங்குள்ளார வரைக்கும் வருவேன். அதுக்கப்புறம் சரி நாளைக்கு போடலாம், நாளைக்கு அப்படின்னாலே அந்த வேலை வந்து கெட்டு போகும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அது வந்து நானே எனக்கே எக்ஸாம்பிளாக ஆகிட்டேன். நாளைக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மந்த் ஃபுல்லாக என்னால் வீடியோவே போட முடியல. ஷூட்டும் பண்ணலன்னா பார்த்துக்கோங்க. ஒரு 2-3 விலாக் மட்டும் வெளில போனது அது இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே போட்டுட்டு இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பிப்ரவரி மந்த்லேருந்து உங்களுக்கு கம்பல்சரி வீடியோ வரும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே சாரி, மன்னிச்சிருங்க. நிறையா பேர் கமெண்ட் பண்ணி ஏன் இன்னும் வீடியோ போடலக்கான்னு கேட்குறீங்க. அந்த ஒரு பாசம் தான் திரும்பி நான் வந்து வீடியோ போடணும், ரெடி பண்ணணும் அப்படின்னு என்ன நினைக்க வைக்கிது. ஏன்னா வந்துட்டு நான் யூடியூபருங்கிறதே மறந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி ரொட்டீன் லைஃப்குள்ளே இருக்க போயிட்டேன். ஸோ பசங்க, ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2023யோட ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து விளாகருங்கிறத மறந்து யூடியூபருங்கிறதெல்லாம் மறந்து நான் வந்து ஃபேமிலிக்குள்ளே இருக்க நல்லா மிங்கிள் ஆகிட்டேன். ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே வேணும், ரெண்டுமே வந்து சரியான லெவலில் வந்து இனிமேல் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு மெயின் செட்டு. நாளைக்கு அப்படிங்கிறதே இனிமேல் லைஃப்பில் இருக்கக்கூடாது. எது பண்ணினாலும் இன்றைக்கே அதை முடிக்கணும், இன்றைக்கே அதை செய்யணும் அப்படின்னு எனக்கே நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மெயின் செட் இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை மாற்றிக்கிடுங்க.
இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா நிறையா டைம் தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு அதையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா உப்பு போட்டு உராசினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதையுமே ஒரு 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பொரிக்கிற மீனுக்கு வந்து மசாலா போட்டு வச்சிடலாம். இல்லை கொஞ்சம் முதல்ல உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள், அடுத்து வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கோட்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஃபிஷ்ஷு விட்டு அந்த மசாலா எதுவுமே கலண்டாது, டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே பரட்டி வச்சுக்கோங்க. ஸோ தலை அதெல்லாமே போட்டு நான் வந்து குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். ஸோ எப்போதுமே வந்து நான் மண் சட்டி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மண் சட்டியில் வந்து குழம்பு வைப்பேன். ஸோ அது என்னோடய ஹேபிட். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். எக்ஸஸாக முன்னாடி வச்ச குழம்புல இருந்த ஆயில் அதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றும் போது அதெல்லாம் வந்து அந்த தண்ணியோடு போயிடும். ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மண்சட்டி ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் திரும்ப நம்ம குழம்பு வைக்கும்போது. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து மீன் குழம்புக்கு தாளித்து விட்டுக்கலாம். என்ன வாங்க போகிறீங்க? க்ரீன் சில்லி கருவேப்பிலை. க்ரீன் சில்லி கருவேப்பிலை, கறி லீஃப்னு கூட சொல்லலாம். சரியா? உனக்கு என்ன வேணா ஏதாவது ஜூஸ் வேணா வாங்கிக்கோ. ஓகே, ஜூஸு இருக்கும். இல்லைன்னா பரவாயில்ல, டேடி வந்து தருவாங்க. ஸோ இருக்கும், அதுலேயே இருக்கும். பேலன்ஸ் கொடுத்தா வாங்கிட்டு வா. கரெக்டாக வாங்கிட்டு வரானான்னு பார்க்கலாம். வாங்கிட்டு வந்துடுவியா? என்ன வாங்க போகிறீங்க? இப்போது மீன் குழம்புக்கு தேவையான எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ முதல்ல வந்து ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து தட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பெரிய வெங்காயம் தான் இங்கே. ஸோ சின்ன வெங்காயம்லாம் ரொம்ப ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி. 1 கிலோ வந்து 500 ரூபாய் அந்த ரேட்டுக்கு வரும். ஸோ அதனால் அவ்வளோவா நான் வந்து சின்ன வெங்காயம் எடுக்க மாட்டேன். இந்த சைஸ் வெங்காயத்தை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போனால் தான் வந்து இங்கே நம்மளால் வாங்க முடியாத அந்த ஐட்டம் எல்லாமே அங்கே நிறைய வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மெயினில் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நான் வெங்காயம் கொஞ்சம் நிறையா தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து நல்ல பெரிய தக்காளியாக இருந்ததுனால 1 எடுத்திருக்கேன். இல்லை மீடியமான தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. தக்காளியுமே வந்து கட் பண்ணி வச்சுக்குவோம். வாங்கிட்டியா? இங்கே வைங்க, எடுத்து வைங்க. மிச்சம் காசுக்கு காசுலாம் தரல, மிட்டாய் தந்திருக்காங்க. எங்கக்கா கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவ்வளோ பெரிய சில்லி கொத்தி பையவே கிழிச்சிருக்கு. சரி சரி, சூப்பர்.
ஆப்போசிட்டில் தான் வந்து மலையாளி ஷாப் இருக்குது, அங்கே தான் போய் வாங்கிட்டு வந்திருக்கான். கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டான். பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் இல்லை சொல்லியிருந்தேன், கரெக்டாக போய் வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு தாளித்து விட்டுடலாம். மண்சட்டியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா எல்லாமே வந்து வெடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா தட்டி வச்சுருக்கிற பூண்டு பல் எல்லாத்தையும் சேர்த்துருவோம். அப்புறம் பச்சை மிளகாய் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால ஒன்று மட்டும் கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் வைக்கிற குழம்புன்னு பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இப்படி தான் வந்து நான் வைப்பேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து நல்லா கரைச்சி அந்த தண்ணி அதில் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் வந்து நான் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்குவேன். இந்த குழம்பு மிளகாய் தான் வந்து ரீசெண்டாக அம்மா அரைச்சி கொடுத்துருந்தது. ஸோ அதில் தான் வந்து இந்த மீன் குழம்பு வைக்கிறேன். இந்த கரைசல்லையே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஆல்ரெடி வந்து குழம்பு மிளகாய் தூள்லேயே வந்து மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துருப்பாங்க. அதனால் வேறு எதுவும் நம்ம தனியாக சேர்க்க தேவையில்லை. இல்லை கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். அடுத்து வந்து இங்கே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுலேயுமே வந்துட்டு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை வந்து சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் தக்காளி வந்து நல்லா கனிஞ்சி வதங்கிடணும். ஸோ தக்காளி போட்டதே வந்து நமக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மீன் குழம்பு, ஸோ அதை தூக்கி அப்படியே இதில் ஊற்ற வேண்டியதான். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அப்படியே ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம அப்படியே சிம்முக்கு மாற்றிடணும். உப்புலாம் வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து புளி கரைக்கும் போதே உப்புலாம் வந்து போட்டு தான் வந்து கரைச்சேன். ஸோ ஃபைனலி வந்து உப்புலாம் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கொதி வர விடுங்க. மீன் குழம்பு வச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்குது. ஸோ லைட்டாக வந்து அப்படி தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் தொடச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போது ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ண போகிறேன். ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்போவுமே வந்து நான் தோசைக்கல்லில் பண்ணுவேன். ஃபுல்லாக எல்லா இடமும் வந்து ஆயில் வந்து அப்படியே ஸ்பில் ஆகிடும். அது வந்து துடைக்கிறதே பெரிய வேலையாக தெரியும். இன்னொன்று இந்த ஸ்மெல் அது எல்லாமே போகிறதுக்கு ஸ்ப்ரே பண்ணி துடைச்சிட்ருப்பேன். ஸோ இந்த டைம் வந்து தெரிக்காமல் இருக்க என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக் பேனில் வந்து பொரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாக் பேனில் வந்து கொஞ்சம் தோசைக்கல்லில் எவ்வளோ எண்ணெய் சேர்ப்போமோ அதே மாதிரி தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நிறையலாம் எண்ணெய் ஊற்றலை. ஸோ இது வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் பொரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கேன். இது வந்து எப்படி சக்ஸஸாக வருது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி மசாலா வந்து சேர்த்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, சிக்கன் 65ஆக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஓன் மசாலா வீட்டிலேருந்து நம்மளே போட்டோம் அப்படின்னாலே போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி சொல்லுவாங்க. நீ போட்டால் மட்டும் நல்லா இருக்குது, நான் செஞ்சால் மட்டும் ஏன் நல்லா இல்லை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காலர் தூக்கி விட்டுக்குவேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த மசாலா நீங்கள் எப்படி பொரிப்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சில பேர் வந்து லெமன்லாம் சேர்ப்பாங்க, நான் வந்து அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். வேணும் அப்படின்னாக்கா லெமன் வந்து கட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம். சாப்பிட்ற நேரத்தில் அப்படியே புழிஞ்சு விட்டுட்டு அப்படி கூட சாப்பிட்டுக்கலாம். பட் இதுக்கு தேவைப்படாது லெமன். அதெல்லாம் வந்து நான் லெமன்லாம் வந்து ஊற்ற மாட்டேன். லெமன் சில பேர் புளி ஊற்றுவாங்க, சில பேர் தக்காளி சாறு ஊற்றுவாங்க. அதெல்லாம் வந்து நான் பண்ணது கிடையாது. ஸோ மசாலா வந்து மீனை விட்டு கொஞ்சம் கூட நகரில் பாருங்கள். ஸோ அப்படியே எப்படி நம்ம தடவணுமோ அந்த மாதிரியே பிடிச்சிட்ருக்கு. இன்றைக்கி வந்து வாக் பேன் வச்சு நம்ம பொரிச்சதில் வந்து என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் கூட ஆயில் வந்து அந்தானே இந்தானே ஸ்பில் ஆகலை. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல். எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இல்லைன்னா அந்த வாலெல்லாம் வந்து நல்லா தெளிச்சிரும் தோசை தவாலை பொரிக்கும் போது. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட ஸ்பில்லே ஆகலை. உங்களுக்கு நான் ஃபைனலாக காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருந்துச்சு இந்த இடம் அப்படின்ட்டு.
ஸோ அடுத்த பேட்சுமே நான் வந்து பொரிச்சிக்கிறேன். நீங்கள் வந்து மீன் பொரிக்கும் போதெல்லாம் நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. திட்டமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்துட்டு நீங்கள் 2 பேட்சுமே பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, அப்படி தூக்கி ஊற்றிடலாம். ஸோ அதனால் எல்லாமே வந்து அளவாக வந்து யூஸ் பண்ணுங்கள். கையோடு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பவுலுமே வாஷ் பண்ணி வச்சிடுறேன். எங்கிட்டேருந்து நிறையா பேருக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னாக்கா உடனுக்குடனே க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி சொல்லும்போது தான் எனக்கு வந்து உடனுக்குடனே நம்ம க்ளீன் பண்ணிடணும் அப்படிங்கிறது வந்து எனக்குமே தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ என்னையை பார்த்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா எனக்குமே ரொம்ப ஹாப்பி. ஓகே, இப்போ வந்து செகண்ட் பேட்சுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்களும் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் உள்ள டெப்த் இருக்க மாதிரி உள்ள ஒரு பேனில் வந்து பண்ணுங்கள். ஓகே, நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இப்போ உங்களுக்கு அந்த பிளேஸை வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட ஆயில் வந்து ஸ்பில் ஆகலை, எல்லா இடமும் தெளிச்சு போயிருக்கும் தோசைக்கல்லில் வந்து நான் மீன் பொரித்தேன் அப்படின்னாக்கா. ஸோ இது வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது, எங்கேயுமே எதுவுமே தெளிக்கல. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து இங்கே வந்து மீன் குழம்பும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் ஊற்ற போகிறீங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் பாலோ இல்லை அரைச்ச தேங்காவோ ஊற்றிட்டு தென் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். ஸோ நான் தேங்காய் எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது. இங்கே நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி, அங்கே வந்து மீன் குழம்பு ரெடி. ஸோ இன்றைக்கி ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல், வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். படிக்கும்போது நாளைக்கு நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் என்னோடய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ கையோட ஓரளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நீட்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் சாப்பிட்றது தான் வேலை. ஹப்பி வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி நான் ஈவினிங் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் சகில் மட்டும்தான் இப்போ சாப்பிட போகிறோம். நம்ம சுட சமைச்சி வச்சுட்டு காத்திருக்கும்போது வரலன்னு சொல்லும்போது தான் செம்மையாக வலிக்கும். அப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி எனக்கு. ஃபிஷ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? சொல்ல முடியாது, எல்லாத்தோட டேஸ்ட் அது. எனக்கு வந்து ஃபிஷ் குழம்பு சாப்பிட்டுட்டாலே வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்றணும், இல்லை அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்கே ஆகாது. என்ன மாதிரி எத்தனை பேருன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், ஒரு இனிப்பு ஐட்டமும் இல்லை. ஸோ இது மட்டும்தான் வந்து இருந்துச்சு. ஆல்பெல்லி சின்ன புள்ளியில் நம்ம நிறையா சாப்பிட்ருப்போம் இந்த சாக்லேட்டு. நானும் ஸ்கூல் போகும்போது நிறையா வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு ரீசெண்டாக இங்கே பார்க்கும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். இது மட்டும் தான் கண்ணில் பட்டுச்சு, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அதில் எடுத்து ஒரு 2 வாயில் போட்டுட்டு மீதியை வந்து இந்த ஜாருக்குள்ளே வந்து குட்டீஸுக்கு தெரியாமல் கொட்டி வச்சுருக்கேன். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் எடுத்துருவாங்க. அப்புறம் நான் லஞ்ச் சாப்பிட்டுட்டு தேடி பார்க்கணும். ஸோ இன்றைக்கி விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம். பாய்.